ரியர்லயும் ஒரு 185/65 R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. ரெகுலர் எர்டிகால வர அதே டயர் ப்ரொஃபைல் தான் இந்த டூரியம் வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ரியர் வீல்லயும் ஒரு டீசென்டான வீல் கேப் இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த டூரியம் வேரியண்ட ஒரு மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற கார் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஸ்டீல் வீல் வேண்டாம், எனக்கு அலாய் வீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியா இந்த ஸ்டீல் வீலை ரிமூவ் பண்ணிட்டு அலாய் வீலும் மாத்திக்க முடியும். ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில டார்சன் பீம் அண்ட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் வண்டியோட ரியர் வீலுக்கு கொடுத்துருக்காங்க. கன்சியூமருக்கு ஒரு லக்ஸரியான ஃபீல் கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 185 கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த எர்டிகா டூரியமுக்கு கொடுத்துருக்காங்க. டேமேஜ்டு ரோட்ஸ், அப்நார்மல் ரோட், சிட்டி ரோட்ல கூட வண்டியை ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் சேஸுக்கு கீழே எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ